நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளில் உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்ம எல்லோரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி ஆராதிப்போம். ஆவியானவர் மத்தியில் இறங்கி அநேக கட்டுகளையும் அநேக தடைகளையும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், குடும்பத்தில் இருக்கிற வருமான பற்றாக்குறை, மற்ற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு நிவர்த்தி செய்யும்படி கர்த்தர் நமக்கு அனுகிரகமாய் வாசலை திறப்பாராக. எல்லா கூலங்கள் நிரம்பனும், நதியாய் பாயனும், விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையா பொழியனும், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஆவியானவரே, உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். தகப்பனே, உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், அவைகளின்று நீ விடுவிக்கின்றீர், அவைகளின்று நீர் விடுவிக்கின்றீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்று போக வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்று போக வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமாகவே மாற்றிவிட்டீர். ஆவியானவரே, பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமாகவே மாற்றிவிட்டீர். எல்லோகேலே, எல்லோகேலே, எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். 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 சொல்லுங்க சொல்லுங்க. துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், என் வாழ்க்கையில உங்களை விட மாட்டாங்க. உம்மை துதிப்பேன் சொல்றது நல்ல கைத்தடி. அல்லேலூயா, ஆனந்தமே. அக்கினியா இறங்குறார், அல்லேலூயா, அக்கினியா இறங்குறார். ஆனந்தமே. சத்துருவின் சேனைகளை உடைக்கிறார், சத்துருவின் கட்டுகளை உடைக்கிறார். அல்லேலூயா, ஆனந்தமே. கரங்களை தட்டி ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்து
எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுங்க. மாலைகள் குஞ்சுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. ஆவியானவரே, மாலைகள் குஞ்சுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. வானாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். ஆவியானவரே, என்னை அனாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா போராட்டங்கள் மாறட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா மாந்திரிகத்தின் ஆவிகள், சூனியத்தின் ஆவிகளே, இயேசு நாமத்தில் சொல்லி ஜெபிக்கிறேன். யார் யாருக்கு எந்தெந்த காரியத்தில் தடையா வைத்திருக்கிறார்களோ, என் ஆண்டுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள உங்க அக்கினி இறங்கட்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள உங்க கிருபை கடந்து வரட்டும் அப்பா. என் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. இரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்வோம். என் ஆண்டவர் இயேசுவின் பேராலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருள பண்ணி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். என் அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த இரவிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே நமது வார்த்தையை வெளிப்படுத்துகிற காரணம் என்ன? சமாதானத்தை அருளுகிற ஆவியானவர் என்ற தலைப்பின் கீழாக தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, சமாதானத்தை அருள் செய்கிற ஆவியானவர். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுக்கிறது, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறது, முடியாது என்று விழுந்தவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து தூக்கி எடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பலன் கொடுப்பார். பலம் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். ஒருவேளை நீங்க அநேக காரியத்துல பலன் அற்று பார்த்து கொண்டிருக்கலாம், பலன் இல்லாமல் நின்று கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு காரியத்துல எனக்கு செய்யறதுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இதுல நிற்கிறதுக்கு பலன் இல்லையே, என்னை யார் இதில் நடத்துவார்கள்? ஐயோ, என் குடும்பம் இப்படியாய் உடைந்து போய்விட்டது, இப்படியா என் பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டு விட்டார்களே, ஆண்டவரே எங்களுக்கு எழுந்து நிற்கிறதுக்கு பலன் இல்லை என்று சொல்லி கலங்கி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த இரவேளையில கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். இரண்டாவது, கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார். அநேக காரியத்துல உடைக்கப்பட்ட அநேக பிரச்சனைகள் நம் மீது எதிர்த்து வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 16:20. ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேதம் சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் உன் எல்லையிலே கடந்து வருவார். உன் சமாதானத்தை கெடுத்தவன், உன் நிம்மதியை கெடுத்தவன், ஐயா
நான் யாருடைய பிரச்சனைக்கும் போல, யாருடைய காரியத்துக்கும் வம்புக்கு நான் போல. ஆனா என்ன தேடி சில போராட்டங்கள் வருகிறது. என் சமாதானத்தை உடைக்கிறார்கள். நாங்கள் நிம்மதி இல்லாம வாழும்படி செய்கிறாங்களே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் போராட்டத்திலும் அவமானத்தில் தோல்வியிலும் நாங்கள் இருக்கும்படி செய்கிறார்கள் சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் இறங்கி சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். உமது காலின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே இருப்பதாக. கிருபையின் ஆவியானவர் உங்களோட இருப்பாராக. அவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை நான் சீக்கிரமாய் மெரித்து போடுவேன். ஒருவேளை நீங்க ஆண்டவரே எத்தனையோ நேரங்கள் உபவாசம் இருந்து, எத்தனையோ நேரம் கண்ணீரோடு ஆலயத்துக்குள்ள நீங்க அழுது வந்திருப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் இறங்கி சாத்தானை தன் காலின் கீழே நசுக்கி போடுவார். எத்தனை கிரியைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை வீட்டை விட்டு ஆக்ரோஷமாய் செய்யும்படி செய்வார். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு அந்த கட்டுகளை உடைக்கிறார். கர்த்தர் தமது ஜலத்திற்கு பலனை கொடுக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆசீர்வாதத்தை அருள பண்ணுகிறார். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாக பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, நம்மை சுத்திகரிக்கிற தேவன், நம்மை பரிசுத்தமாக்குற தேவன். நம்முடைய ஆத்துமா குற்றமற்றதாய் காணப்படாதபடி நம்ம ஆத்துமாவை சமாதானத்துக்குள்ளே கொண்டு வந்து ஆவியானவர் நம் ஆத்துமாவிலே பலன் தருகிறார். நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேளுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே, நல்ல சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. என்ன ஆக்குற தேவன்? அவர் பரிசுத்தமாக்குறார். ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, பலனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உன் ஆவிலே உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த இரவேளையில உன் சரீரத்துல ஒரு சுத்திகரிப்பு இறங்குது. உன் எல்லையில ஒரு சுத்திகரிப்பு இறங்குது. ஆவியானவர் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா நல்லவங்க. அப்ப பலன் அடையணும்னா, நீங்க சமாதானம் அடையணும்னா உங்க இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். நம்முடைய சரீரம் சுத்தமாக்கப்பட வேண்டும். ஒரு பாத்திரத்தை நம் சமைக்கிறதுக்கோ இல்ல தண்ணி மொண்டு குடிக்கிறதுக்கு அந்த பாத்திரம் எடுக்கும்போது அந்த பாத்திரம் சுத்தமாக இருந்தால் தான் அதில் இருக்கிற தண்ணியை நம்மளால சாப்பிட முடியும். அது போலதான் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் தேவனுடைய பார்வையில் சுத்தமாக இருந்தால் தான் தேவனுடைய பலன் நம்மளுக்குள்ள தங்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள தங்கும். தேவனுடைய கிருபை நம்மளை வீட்டுக்குள்ள இருந்து அந்த கிருபை நம்மளை நடத்தும். என் அன்பானவர்களே, இந்த இறைவேளையில கர்த்தர் சொல்றாரு, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் வந்து சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். அது மாத்திரமல்ல, நீ அப்படி நினைச்சிடாத. அப்ப சாத்தானை சீக்கிரமா நசுக்கணும்னா, சாத்தானை உன்னை விட்டு விலக்கணும்னு சொன்னா உன் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும், உன் சிந்தனை பரிசுத்தமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் உன் ஆவி ஆத்துமாவை, உன்னுடைய ஆவி ஆத்துமா ஆண்டவரை தேடுகிற ஒரு ஆத்துமாவா இருக்கும். தாவீது சொல்ற, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சணியேன்,
அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் எல்லாம் வைத்து அமர்ந்த தனி சமாதானத்துக்குள்ள என்னை நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அப்போ ஆவியானவர் நம்மோடு இருக்கணும்னா, ஆவியானுடைய பலன் நமக்குள்ள கடந்து வரணும்னா, ஆவியானுடைய சமாதானம் நமக்குள்ள கடந்து வரணும்னா, ஆவியானுடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ள தங்கணும்னா, மறுபடியும் சொல்றேன், தேவனால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவனால் நம்ம குடும்பம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாக பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும், உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி, என்ன குற்றமற்றதாய் இருக்கும்படி, குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக, குற்றமற்றதாய் இருக்கும்படி ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்கி சுத்திகரிக்க விரும்புகிறார். அன்பானவர்களே, இந்த ஜெப வேளையிலே நாம் ஒருவரும் குற்றமற்றவர்களாய் இராதபடி கர்த்தர் நம்மளை காத்துக் கொள்ளும்படி கிருபை செய்கிறார். வாசிக்கலாம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. அவர் உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். உங்களுக்கு நன்மையும் சமாதானத்தையும் பலனையும் கர்த்தர் அருள பண்ணுகிறவர். தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலனை கொடுத்துக்கிறது மாத்திரமல்ல, அவர் சுத்திகரிக்கவும் செய்கிறார். இந்த இறைவேளையிலே ஆண்டவரே, நான் குற்றமற்றவனாய் காணப்படாதபடி என்னை பரிசுத்தமாக்க உம்முடைய வல்லமை என் மத்தியிலே கடந்து வரட்டும். ஏன்னா நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்படியே நமக்கு அதை செய்து கொடுப்பார். அப்படியே நமக்கு அதை வாய்க்க பண்ணுவார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை மாத்திரமல்ல, அநேக நன்மைகளை கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே கடந்து வர நாம் எல்லோரும் கரங்களை மேலே உயர்த்தி என்னை சுத்திகரித்து, ஆண்டவரே, இந்த பலனுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும். கையை மேல உயர்த்தி, இரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே, திரு இரத்தத்தால் அல்லங்கையின் பிடியினின்று நான் மீட்கப்பட்டேன். திரு இரத்தத்தால் அல்லங்கையின் பிடியினின்று ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, சொல்லி ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே. போர் கவசம் என் தலை கவசம், என் இயேசுவின் திரு ரத்தமே. போர் கவசம் என் தலை கவசம், என் இயேசுவின் திரு ரத்தமே. தீய ஆவி அணுகாது, தீங்கி நிற்க முடியாது. தீய ஆவியும் அணுகாது, தீங்கி நிற்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்கட்டும், ஒவ்வொரு எல்லையில இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், ஆவியானவரே, பரிசுத்தமாக்கப்பட்டேன். தேவ பிரசன்னம் இறங்கட்டும். மீட்கப்பட்டேன், ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ரத்தத்தால் இப்ப அக்கினி இறங்கட்டும். பிடியினின்று கோரி நான் மீட்கப்பட்டேன், திரு ரத்தத்தால் அல்லங்கையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், எல்லா மரண கட்டுகள், இயேசு கிறிஸ்துவின் சகல வியாதிகள் ரத்தம் ஜெயம். கைகிறே. ரத்தம் ஜெயம், ஓ ராமா, ரத்தம் ராமா, ராமா. ஜெயம், என் இயேசு
தடைகளை உடைக்கிற அக்கினி இறங்குது. உன்னை எதிர்த்த வல்லமைகளை எல்லாரும் உடைக்கிறாரு. பெத்துகா 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 பெத்துகா. ஓ ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்க எல்லையில இறங்குது. உங்க எங்கெங்க வியாதி இருக்குது, எங்கெங்க சூரிய மாதிரி இருக்குது, எரியட்டும். Glory. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். உடையுது. மரண கட்டில் உடையுது. புதிய காலில் இருக்கிற கட்டி உள்ள கையில் வச்ச மாந்திரிகம், உன் கட்ட வரல செஞ்ச சூனியம், உன் போட்டை எடுத்து செஞ்ச சூனியம் எரியட்டும். யாரு யாரு சமாதானமா வாழ விடாதபடி, ஆசீர்வாதமா இருக்க விடாதபடி கட்டாங்களோ பொறாமையினால, எரிச்சல்னால குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள யாரும் நல்லா இருக்கக்கூடாது, உடைக்கப்படணும்னு சொல்லி நினைத்த சில நினைவுகளை கைகிறாரு. ஓ ரத்தம் ஜெயம். ஆமென் ஆமென். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அந்தர ரவுதனா இந்தர ரக்தா ரந்தேனினா மகன தண்டா அந்தர ரவுதனா அந்தர ரந்தனே சக்தினியா அந்தர நிதானம் தர ரத்தத்தினாலே காலுவப்பட்டே பிரசன்னம் இறங்குது. கர்த்தருடைய வல்லமை இறங்குது. இப்ப எரியட்டும். உன் வீட்டு முழுவதும் எந்தெந்த ரூம்ல எந்தெந்த பொருள் இருக்கிற இயேசு நாமத்தில் வெளியே வா. வா வெளியே. ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியே வா. ஒவ்வொரு இலையை விட்டு வெளியே வா. வா வா வெளியே. எந்த வீட்டுக்குள்ள எந்த ரூம்ல படுக்கும்போது செத்த ஆவி, சூரியத்தின் ஆவி ஒளிந்து இருக்குதோ, சாத்தான் தேவன் ஆவியை எரிக்கிறார். எந்தெந்த வீட்டுல யார் யார தலைவிடத்துல படுக்க வச்சிருக்கிறார், எழுந்து வா, எழுந்து வா. படுக்க படுக்கையா, படுத்த படுக்கையா படுக்க வைக்கிறார் ஆவியே கைகிறே. Glory. பரிசுத்தமுள்ள கரம் இறங்குது, இறங்குது, இறங்குது. இப்ப கர்த்தருடைய பிரசன்னம் எரிந்து ஓடுது, எரிந்து ஓடுது. சில எகிப்தின் ஆவி உன் எல்லையை விட்டு எரியட்டா, எரியட்டா, எரியட்டா. உங்களையே குறி வைத்து தாக்குற, உங்களையே குறி வைத்து பார்த்து கொண்டிருக்கிற, போகும்போதும் வரும்போதும் உங்க வீட்டை பார்க்கிற, உங்க பொருளை பார்க்கிற, நீங்க போகும்போது வரும்போதும் உங்களை குறித்து பேசுகிற சில நாவுகளை கர்த்தர் இன்னைக்கு அழிக்கிறாரே. ஐயோ, இவர்கள் நான் போகிற வழியில எனக்கு கண்ணி வைக்கிறார்களே, ஒரே வார்த்தையினாலே என் இருதயத்தை உடைக்கும்படி பேசுகிறார்களே. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் எல்லையை பார்த்த கண்கள், உன் சனத்தை பார்த்த கண்கள், உன் வீட்டை பார்த்த கண்கள், உன் வீட்டுக்கு விரோதமாக தாக்குதல் செய்த சில சூனிய வல்லமைகளை கர்த்தருடைய ஆவியானவர் உன் வாசற்படியில் இருந்து கைகிறாரே. பெத்துகா 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 பெத்துகா. யார் வீட்டுக்குள்ள பாதையில சூனியத்தை செய்து உன் வாசப்படியில கொண்டு வந்து புதைத்தார்களோ, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, அதை நான் தமது வல்லமையின் அக்கினியாலே எரிக்கிறாரே. லோரி, யாருக்கு இந்த தீர்க்க தரிசனம், யாருக்கு இந்த அக்கினி, யாருக்கு இந்த வல்லமை? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, பலவீனப்பட்ட உனக்கு
ஆசீர்வாதத்தை இழந்த உனக்கு, சமாதானத்தை இழந்த உனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு எல்லா கட்டுகளையும் செய்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு பலன் கொடுத்து, தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து, தேவன் உங்களை சமாதானமாய் நடத்துவாராக. இயேசு நாமத்துல ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஜெப உதவிக்கு 9711127519 மற்றும் 8098814883.